கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனங்களை வாசிக்கலாம். 79ஆம் சங்கீதம் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும். இங்க பலவிதமான சோதனைகள், பலவிதமான துக்கங்களில் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை விதமாய் சொல்லுகிறது, பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். இப்போ பூர்வ காலத்து அக்கிரமங்கள், இப்போ உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஒரு பாவம் ஒரு தகப்பன் செஞ்சாங்க அப்படின்னா, ஒருத்தர் செய்த பாவம் அது 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். ஆம்பரியமானவர்களே, இன்னைக்கு அப்படி ஒருவேளை நீங்க சில பாவத்தின் நிமித்தம், முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம், நீங்க அது நிமித்தம் வருகிற பாடுகளை, சோதனைகளை, வியாதி, வறுமை, கடன், ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகளை ஒருவேளை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். இந்த வசனத்தின்படி நீங்க சொல்லி செபிக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பூர்வ காலத்து உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் பலவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடையா இருந்தால், இந்த வசனங்களை சொல்லி நீங்க செபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி வெற்றி சிறக்க பண்ணுவார். பாருங்க, அந்த அக்கிரமத்திலாம் எங்களுக்கு நினைக்காதீங்கப்பா, இன்னைக்கு நாங்க உங்க பிள்ளைகள் ஆயிட்டோம். பூர்வ காலத்து அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் ஒரு விஷயம் மன்னிங்க. எந்த அக்கிரமமும், எந்த அநியாயமும், எந்த பாவமும் எங்க மேல வராதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் எல்லா பாவங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உங்களையும், உங்கள் சந்ததிகளையும், உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவர் இரக்கமுள்ள தேவன். அவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக, எங்கள் மீது இரக்கமாய் இருங்க, இந்த தடைப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி, ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், யாரோ செய்த பாவங்கள், உங்களுக்கு முன்னோர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கலாம். அது ஆண்டவரிடத்துல நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. எவ்வளவோ பேர் எங்களை கேவலமா பேசுறாங்க, ஏளனமா பேசுறாங்க, தாழ்த்தப்பட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படும்படி எங்களுடைய திருமண காரியத்தை வாய்க்கப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படும்படி எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. உங்க நாமம் மகிமைப்படும்படி நாங்க நல்ல வீடுகளை கட்டி அதுல சுகமாய் குடியிருக்க உதவி செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படும்படி எல்லா கடனில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய தேவைகளை அவருடைய நாமம் மகிமைப்படும்படி, ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யுங்கள் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ எல்லா பாவங்களையும், எல்லா அக்கிரமங்களையும் அவருடைய ரத்தம், அவருடைய பரிசுத்த ரத்தம் அதை கழுவி சுத்தமாக்குகிறதுக்கு அவர் சர்வவல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆம்பரியமானவர்களே, அவர்களுடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ரத்தம் உங்க எல்லா பாவங்களையும் நீக்கி அதிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்க அது சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறது. கர்த்தருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்கிறது, உங்களுக்காக பரிந்து பேசக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தத்தையும் நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும், நல்ல முன்னேற்றங்களையும், ஆசீர்வாதங்களையும் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, சபா அந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, முன்னோர்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும், அநியாயங்களையும் கர்த்தாவே, பூர்வ காலத்து முன்னோர்கள் செய்த எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும் கிருபையாய் மன்னித்து, ஆண்டவரே அதனுடைய எந்த விதமான ஆண்டவரே அப்பா வியாதியோ பிரச்சனையோ அதன் விளைவுகளோ எதுவும் உடைய சனத்துக்கு வராதபடிக்கு ஆண்டவரே உடைய ரத்தம் ஆண்டவரே பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. உடைய ரத்தம் எல்லா பாவங்களையும், எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கிறது ராஜா.
உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே ஆண்டவரே எந்தெந்த நல்ல காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதோ ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால எல்லா ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே நிரந்தர வேலை கிடைப்பதாக. ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணுங்க. நல்ல வீடுகளை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க உதவி செய்யுங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. எல்லா கடலிலிருந்து விடுதலை ஆக்குங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய ஜனங்கள் அவர்களுடைய தேசத்திலே ஆண்டவரே சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே நிம்மதியாய் குடியிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.